வயசுக்கு மூத்த கூட்டாளி உறவுக்காகாது பழையவர்கள் சொன்னது எவ்வளவு பெரிய உண்மை தெரியுமா? நம்முடைய பிள்ளைகள் பழகக்கூடிய ஆட்கள் என்ன வயசு? பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, அந்த வயசுக்கு மேல பழகக்கூடாது. பெரிய வயசுக்குரியவருடைய சாதாரண பேச்சு சின்ன வயசுக்கு தூஷணம், அவருக்கு அது பொருத்தம் இல்லை. அந்த வயசோட அவன் பழகட்டும், அந்த ஏஜ் குரூப்போட பிள்ளை பழகணும். அப்ப வயசுக்கு ஏற்ற நண்பன் நண்பி இருக்குதான்னு பார்க்கணும். வீட்டுல நம்மளோட பொம்பளை பிள்ளைக்கு இன்னொரு பொம்பளை பிள்ளை தான் கூட்டாளி என்றாலும் அவ வந்து காய்ச்சிட்டு இருக்கிறதுக்கு மூளை முடுக்கும் மொட்டை மாடி பெல்கனி ஓடுறாங்கன்றா தப்பான உறவு. அது நமக்கு முன்னாடியே பேசிட்டு இருக்கணும். நாம பக்கத்தால போகக்குள்ள பேச்சு நிக்க கூடாது, தொடரணும். நீங்க பக்கத்தால போகக்குள்ள கதை நிக்குதுண்டா, கதை மாறப்போகுதுன்னு அர்த்தம். உங்களோட பிள்ளையோட தலையெழுத்தே மாறப்போகுதுன்னு அர்த்தம். அந்த நட்பு தேவையில்லை. பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ அந்த தனியா குரூப்பா போறது, நாங்க பிட் போறோம், நாங்க அந்த ஓலவெளி நாக்கள் எல்லாரும் சேர்ந்து உமா நாங்க எல்லாரும் காசு போட்டு உமா நாங்க நுவரலியாவுக்கு போறோம், மகன் போயிட்டு வாங்கன்னு பேக் எடுத்து கொடுத்து அனுப்பிட்டீங்களா ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு ரெடி ஆயிருங்க நீங்க. அதுக்குள்ள ஒருத்தம் மச்சான் அடிச்சு பார்க்கிற நாம நுவரெலியாவில் சும்மா மிதக்கிறன்னு கொண்டு போய் கொடுப்பான், அவ்வளவுதான், அவுட். நமக்கு முன்னாடி நம்முடைய பிள்ளை இருக்கணும். நீங்க கூட்டிட்டு போங்க உங்களோட பிள்ளைய. அந்த குரூப்பா அனுப்புறது, இதுல ஸ்கூல் கூட்டிட்டு போற பொம்பளை பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அந்த காடியை 2 சிங்கம் சேர்ந்து போகும். அவ்வளவு பேரும் ஒரு ஆக்சிடென்ட் பட்டா அவ்வளோத்தையும் தூக்குவாங்களாக்கும். இதுக்குள்ள மதரிசா பொம்பளை பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு 4 வருஷம் அது போயிருக்காங்க. அது என்ன மார்க்கமோ தெரியா.